ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா அந்த குடும்பத்துக்கு நீதி வேண்டியும் அந்த பையன் மரணத்துக்கு நீதி வேண்டியும் கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இவர் எப்பேற்பட்டவர், தன்னோட 50 நகர், ஏன்னா அதுவே முறைகேடா 108 ஏக்கர் ஆக்கிரமிப்புல இருக்கு. 400 ஏக்கர் பரப்பில் உள்ள கம்மா இவர் 2011 இருந்து 2016 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது செஞ்ச ஒரே சாதனை அந்த அம்பாள் நகர். இப்ப என்ன பண்றாருன்னா மாத்தானம்பட்டி கிராமத்துல, இப்ப மாத்தானம்பட்டி கிராமத்துல போன வருஷம் மக்காச்சோளம் போட்ட இடம் ஒரு அரசு வந்து வீட்டு மனை அமைக்கிறோம்னா 5 வருஷம் குறைஞ்சது அந்த 5 வருஷம் அந்த நிலம் தரிசா இருக்கும். ஆனா போன வருஷத்துல மக்காச்சோளம் போட்ட இடத்துல இப்ப வீட்டு மனை போறாரு. இவருக்கு ரியல் எஸ்டேட், காத்தாடி, சோலாறு இப்படி பல இடத்துல கமிஷனை வாங்கிட்டு மக்களுக்கு ஆயிரம். நீங்க வேட்பாளர் சொன்ன மாதிரி கருமாதி வீடு அவர் தான் மாறிட்டு வருவாரு, கல்யாண வீடு அவரே வருவாரு, காலேஜ் வீடு அவர் தான் குத்து வழக்கு எடுத்துட்டு வருவாரு. இத சிம்பதியா வச்சிருக்காரு. எவ்வளவு எப்படி வந்துச்சு? நம்மளோட பணம். 6 குளம் எல்லாத்துலயும் காத்தாடி கம்பம். ஏற்கனவே இந்த மாத்தானம்பட்டியில ஒருத்தர் காத்தாடி மின் கம்பத்துல மின்கசி ஏற்பட்டு இறந்துட்டாரு. நீர்நிலையில சாஞ்சி இந்த இதே முத்துக்குமரத்துல ஒரு நாள் கூட அந்த குளத்தை பகுதியில கரண்ட் இல்ல. யார்கிட்ட சொன்னீங்க? ஈபில கரண்ட் இல்லைன்னா நம்ம ஈபி மின்வாரி அலுவலகத்துல போய் புகார் செஞ்சு நம்ம வந்து உடனே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடலாம். இந்த காத்தாடி கரை யாருன்னு நமக்கு தெரியும், எங்க போய் நம்ம மின்சாரத்தை அணைக்க முடியும்? இப்படிப்பட்டவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்த. அதுல இந்த விளாத்தியர்கள் என்ன செஞ்சாருன்னா அந்த பையனோட சித்தப்பா வந்து என்ன செய்யறாரு, இதுல நியாய கடையில வேலை செய்யறாரு. அவர் மூலியமா அண்ணன் பையன் உடம்பு வாங்கிக்கிற சொல்லு, பாம்பு கடிச்சதுன்னு நான் வந்து மருத்துவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க சொல்லிடுறேன். 5 லட்சம் ரூபாய் வந்தாண்டு அவங்க நாங்க போய் கேட்கிறோம், அண்ணே உடைய நீதியை பெற்று தரோம், நாம் தமிழ் கடைசி வரைக்கும் கூட நிற்போம், நீங்க தைரியமா இந்த உடலை வாங்காதீங்க, நம்ம போராட்டம் பண்ணோம்னு சொல்றோம். அதெல்லாம் கேட்காம ஆளுங்கட்சி அடுத்தது நாள் வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு அதே அந்த பையனோட அப்பா கூப்பிடுறாரு, என்ன ஏமாத்திட்டாங்க அன்னைக்கு, என்ன அழுத்தத்தினால இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன என் பிள்ளை உடலை வாங்க வச்சுட்டாரு, எனக்கு எந்த நிதியும் கொடுக்கல, எந்த இதுவுமே கொடுக்கல, இப்ப நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னு நீங்க போராடுவாங்கன்னு மறுபடியும் எங்களை கூப்பிடுறாரு. இப்படிப்பட்ட ஆளுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேன். சரியா? அதே மாதிரிதான் இங்கேயும் உங்க புள்ள உடம்புக்கு முதல் நாள் இங்க பேசினவரு ஒன்னும் சரியான எங்க போயிருக்காரு, மறுபடி அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல போய் உடலை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு 10 லட்சம். நீங்க என்னது அந்த தாய்மை நம்ம பாராட்டணும். அந்த அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுக்கு நிதியும் வேண்டாம் வேலையும் வேண்டாம், இந்த போராட்டம் இதுவரைக்கும் நீர்த்து போயிருக்கு, இதுவரைக்கும் உயிர் போட இருக்குன்னா என்ன காரணம்? அவங்க நிதி வேண்டாம் வேலை வேண்டாம், இங்க ஒண்ணுக்கு நீரை தான் வேணும் அப்படின்னு தொடர்ச்சியா நிக்கிறதுனாலதான் இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. மக்கள் சாதி எல்லா இடத்துலயும் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் கற்பழிப்பு நடக்கு, படுகொலை நடக்கு. ஆனா இந்த வேடநத்தம் படுகொலை மட்டும் தமிழ்நாடு இல்ல, இந்தியா அளவுல ராகுல் காந்தி பேசியிருக்காரு. வீடியோ கால்ல ராகுல் காந்தி பேசுறாரு, அண்ணாமலை பேசியிருக்காரு. எல்லா கட்சியும் இன்னைக்கு இத பேசுதுன்னா அந்த பெற்றோர்கள் எந்த சமரசமும் இல்லாமல் எங்க பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து இந்த களத்தில் நிற்போங்கிற ஒரே காரணத்தினாலதான் இந்த போராட்டம் இதுவரைக்கும் உயிர் போட இருக்கு. அவங்களுக்கு எங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். எந்த உங்களுக்கு எந்த அச்சுறுத்தல் எது ஏற்பட்டாலும் அந்த போராட்டம் நிற்போங்கிறது உறுதி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.